கோல்ட் ரேட் ரொம்ப ஏறிட்டே போகுது. அதாவது லோ கிளாஸ்க்கெல்லாம் அது ஒரு ட்ரீம் தான் ஆக்சுவலி. மிடில் கிளாஸ் வந்து வாங்கலாமா, வேணாமா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இருப்பாங்க. பட் இப்போ வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து பெர் கிராம் 200, 300 ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனால் இது குறைஞ்சா ரொம்ப நல்லாயிருக்கும். மிடில் கிளாஸ்க்குலாம் அது வந்து ஒரு ட்ரீம். லோ கிளாஸுக்கு வந்து நினச்சே பார்க்க வேணாம். அந்த அளவுக்கு ஹை காஸ்ட்டாக போய்க்கிட்டே இருக்குது கோல்டோட ரேட்டு. இப்படியே போய்க்கிட்டு இருந்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கல்யாணம் பண்ணுற பொண்ணுங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் இப்போல்லாம் ஒரு ஒரு 5 பவுன் 10 பவுன் இருந்தால் தான் கல்யாணமே பண்ணலாம் அந்த மாதிரி சூழ்நிலை. பட் அதுக்கே வந்து இது ரொம்ப காஸ்ட்டு டூ மச்சாக இருக்குது. இதெல்லாம் ஒரு ட்ரீம் தான். என்ன சொல்கிறதுனே தெரியல. பொண்ணு பிள்ளைங்க வச்சுருக்கிறவங்க ரொம்ப யோசிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்குது கோல்டோட ரேட்டு. சின்ன சின்னதாக மாதம் மாதம் அப்படியே ஒரு சின்ன அமௌண்ட்டு கட்டி இந்த நகையை எடுக்க வந்திருக்கிறோம். இப்போ இவ்வளோ ரேட்டுக்கு நகை போகும்போது எங்களை மாதிரி மிடில் ஃபேமிலியெல்லாம் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நகை விலையெல்லாம் குறைச்சா எங்களுக்கு இன்னும் நல்லா நிறைய எடுக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். இப்போ தொடர்ச்சியாக இப்போ ஒரு 2-3 மாதமாக ரொம்ப ரேட்டு ஆமாம், எங்களுக்கெல்லாம் 2 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு பொண்ணு தான் நாங்களாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னும் ஒரு பொண்ணு இருக்குது. அதுக்கு வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டு போட்டு நகை எடுத்துக்கிட்டுருக்கோம். இப்போ ரேட்டு ஏறிட்டே இருந்தால் என்ன பண்ணுவீங்க? என்ன நகை போடாமல் சும்மா தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு கவர்மெண்ட்டு தான் ஏதாவது பார்த்து ஏற்பாடு பண்ணணும். நகை விலை குறையிறதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும். இப்படியே போச்சுன்னா நகை வாங்க முடியாது இல்லையா? இப்போ குறைஞ்சது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னா 5 பவுனாவது போட சொல்லுவாங்க. எங்களை மாதிரி மிடில் ஃபேமிலி இதெல்லாம் செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். கவர்மெண்ட்டு தான் பார்த்து ஏதாவது ஏற்பாடு செய்யணும். 4000 தான் பவுனே, ஒரு பவுனே 4000 தான். இப்போ பார்த்தீங்கன்னா 90 கிட்ட வந்துடுது. கூலி சாதாரணலாம் போட்டிங்கனாக்கா பார்த்தீங்கன்னா 1,10,000 வருது. ஒன்றுமே இல்லது. இப்போ ஒரு இந்த செயினோட இது கொக்கி போயிடுச்சு. அதை மாற்றலான்னு போன வாரம் போனோம். 1 கிராம் தான். 1 கிராமில் எண்ணிது 1 கிராமு. அது புதுசு எடுத்தோம்னா முக்கால் தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா 11 ரூபா போட்டாங்க. இது 10 ரூபா தான் போச்சு. அதுக்கு 1000 ரூபா கட்டிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த ரேஞ்சில் போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 1 கிராமே இந்த ரேஞ்சில் இருக்குதுன்னா ஒரு பவுன் நம்ம எடுத்தோம்னா 1,10,000 வருது இல்லைங்களா? 10 பவுன் போட்டு எங்கள் ரேஞ்சுக்கு அப்போதைக்கு நான் 15 போட்டாங்க. இப்போ என் பொண்ணுக்கு நான் 10 போடணுன்னா கூட 10 லட்ச ரூபா கிட்ட நான் செலவு பண்ண வேணும். மற்ற செலவுலாம் வேறு இருக்குது இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 5 பவுன் போடுறதே பெரிய விஷயமா இருக்கும்ல. இந்த ரேஞ்சில் போகுது. இன்னும் தீபாவளிலாம் வருது. பார்த்தாலே பயமாக இருக்குது. வருமானம் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் செலவு பார்த்தீங்கன்னா இது தங்கத்தை முன்னெல்லாம் படிப்பு தான் அதிகமாக இருக்கும். இப்போ படிப்பு செலவை விட பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. பார்த்தாலே பயமாக இருக்குது. அந்த கடை பக்கமே திரும்ப கூட முடியல. அந்த ரேஞ்சில் தான் போகுது. 1 கிராம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் போகுது. ஏதோ நல்ல நாள் வருது, சரி எதனா போட்டாங்கன்னா போனஸ்